மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று இந்த நாட்களிலே நாங்கள் கதைக்கின்ற விடயம் என்னவென்றால், பெண்களுக்கு இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளிலே அல்லது பாலியல் ரீதியான உறவிலே ஒரு ஆர்வமற்ற தன்மை, அதற்குரிய காரணங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது செக்ஷுவல் அன்டிசைனஸ், அதாவது பாலியல்லே ஈடுபடுவதற்குரிய விருப்பம் அவர்களுக்கு இல்லாத தன்மையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதை இப்போது புதிதாக வந்த மனவியல் நிபுணர்கள் இதை ஒரு வேறு விதமாக பார்த்து அதை ஒரு வட்ட வடிவிலே அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஒரு சைக்கிள் மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். முதலாவதாக ஒரு பெண் இருக்கின்ற போது அந்த பெண்ணுக்கு பாலியல் ரீதியான உணர்வுகளை தூண்டுவதற்காக முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலிலே இருக்க வேண்டியது என்னவென்றால், நாங்கள் ஆங்கிலத்திலே இன்டிமசி நீட்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும், நல்ல ஒரு நிலை இருக்க வேண்டும். இதுவரையுமே ஒவ்வொரு நாளும் சண்டை பிடித்து கொண்டு இருந்து அந்த சண்டை பிடித்த பிற்பாடு போய் இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்து கொண்டிருக்கின்ற போது அந்த பெண்ணுக்கு பாலியலில் ஈடுபடுவதற்கு ஆசை ஏற்படும் என்று நாங்கள் ஒருபோதுமே எண்ண முடியாது. இது முக்கியமாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. முதலாவதாக இன்டிமசி நீட்ஸ், அதாவது பாலியலுக்கு வெளியிலே புறம்பாக இருக்கின்ற ரெண்டு பேருக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு நெருக்கமான உறவு மிகவும் முக்கியம். அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இன்டிமசி நீட்ஸ். எனவே இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான பாலியல் தொடர்பற்ற ஒரு புரிந்துணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு, ஒருவருடைய பிரச்சனையை மற்றவர் புரிந்து கொள்வது, ஒருவருக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் உதவுவது, அதே நேரத்திலே தூர இடங்களில் இருக்கின்ற போது என்ன செய்வது, தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு கதைப்பது, ஏதாவது விசேட நாட்களிலே ஏதாவது பரிசுகளை அளிப்பது, அதே நேரத்தில் ரெண்டு பேரும் இருந்து தன்னுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுவது, இவை எல்லாம் இந்த இதுக்குள்ளே அடங்குகிறது இன்டிமசி நீட்ஸ். அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு தேவையான அனைத்து உதவிகளை, அதாவது அது சாப்பாடாக உணவாக இருக்கலாம், உடுப்புகளாக இருக்கலாம், எல்லாவற்றையுமே செய்து கொடுப்பது. எனவே இவை எல்லாமே இந்த ஒரு பெண்ணினுடைய இந்த தேவைகள் எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றப்படுகின்ற போது அங்கு தன்னாகவே ஆட்டோமேட்டிக்காகவே தனக்கு இந்த இப்படிப்பட்ட உதவிகளை செய்கின்ற நபருடன் அந்த பெண் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்வதற்கு உதவுகிறார், தொடர்புகளை வைத்துக் கொள்வதற்கு அவர் முற்படுகிறார். இது கணவராக இருக்கலாம், எனவருக்கு திருமணத்துக்கு முந்திய உறவுகளாக இருக்கலாம், அல்லது திருமணத்துக்கு பிந்திய உறவாக இருக்கலாம். இன்டிமசி, ரெண்டு பேருக்கு இடையில நெருக்கம், பாலியல் தொடர்பற்ற ஒரு நெருக்கம் ஏற்படுகின்ற போது இது ஏற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த இரண்டாவது நிலைமை என்ன என்று சொன்னால், அதாவது இன்டிமசி நீட்ஸுக்கு பிற்பாடு ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற செக்ஷுவல் ரெஸ்பான்சிவ்னஸ் என்று சொல்லுவோம். பாலியல் ரீதியாக அங்கு கொடுக்கப்படுகிற விடை, ரெஸ்பான்ஸ் எனப்படுகிறது. அதுக்கு ஏற்படுகின்ற ஒன்று நடந்தால் அதுக்கு ஏற்பட்ட ரெஸ்பான்ஸ் என்று சொல்லுவோம். எனவே செக்ஷுவல் ரெஸ்பான்சிவ்னஸ் என்று சொல்லுகின்ற போது இந்த இன்டிமசி நீட்ஸுக்கு பிற்பாடு ரெண்டு பேருக்கும் இடையிலே தங்களை அறியாமலேயே ஒரு பாலியல் ரீதியான ஒரு உறவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஒரு சிறு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கணவர் மனைவி இருவருமே இருக்கிறார்கள். ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவர்கள். கணவர் அன்று இரவு ஒரு சின்ன ஒரு பார்ட்டி, ஒரு கல்யாணத்துக்கு போய் கொஞ்சம் அருந்து விட்டு வந்திருக்கிறார். மனைவி காலையிலே 4 மணிக்கு எழும்பி பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்து
சரியாக 7 மணிக்கு போக வேண்டும்னா 6:30 போல் தன்னுடைய வாகனம் வரும் மட்டும் வெளிக்கிட்டு வெளியில் வருகிறார். சரி 6:45 மணிக்கு மனைவி வீட்டில் இருந்து வெளியில் வருகின்ற போது அந்த நேரம்தான் கணவர் இரவு பாட்டிக்கு போய் வந்தால் காலையில் எழுப்பி என்ன செய்வார், அவர் தலையை பிடித்து கொண்டிருந்து சொல்லுவார், எனக்கு தலை வலிக்கின்றது. எனவே எனக்கு தலை வலிக்கின்றது என்று சொன்ன போது அங்கே என்ன நடைபெறும், உண்மையாக எந்த ஒரு ஆளுக்கும் கோபம் வரும். ஏன், நான் காலையில் 4 மணிக்கு எழும்பி பிள்ளைகளை வெளிக்கிடுத்தி பிள்ளைகளுக்கு உணவு சமைத்து எல்லாம் செய்து கொண்டு வருகிறேன், இவர் இரவு பாட்டிக்கு போய் வந்து இப்போதான் எழும்பி தலை இடிக்குதுன்னு சொல்லுவார்னு சொல்லி என்ன மனைவியானாலும் அது வைத்தியராக இருக்கலாம், ஒரு நர்ஸாக இருக்கலாம், மருத்துவத்தாக இருக்கலாம், உண்மையாக உடனடியாக பேசி போட்டு மனைவி வெளிக்கிட்டு தன்னுடைய வேலைக்கு போய்விடுவார். இந்த நபர் ஒரு இடத்திலே, ஒரு கந்தூரிலே, ஒரு ஆஃபீஸிலே வேலை செய்கிற ஒருவர். அங்கு போய் இவருக்கு அங்கேயும் தலையடி, அங்கு போய் அவர் தலையை பிடித்து கொண்டு இருக்கின்ற போது, மேசையில் உட்கார்ந்து இருக்கின்ற போது அங்கு வேலை செய்கின்ற ஒரு சிற்றூழியர், ஒரு மைனஸ் ஸ்டாஃப் என்ன கேட்பார், ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் உடனடியாகவே உங்களுக்கு உதவி செய்கிறேன், நான் போய் 2 அதாவது நோவை குறைக்கின்ற வில்லைகளை, பாராசிட்டமால் வில்லைகளை கொண்டு வரேன், உங்களுக்கு நல்ல ஒரு தேநீரை ஊற்றி கொண்டு வருகிறேன், நீங்கள் அது மட்டும் எங்களுடைய ஓய்வறை ரெஸ்ட் ரூமில் இருந்து ரெஸ்ட் எடுத்து கொள்ளுங்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பாருங்கள், இந்த இடத்திலே வீட்டில் இருக்கின்ற மனைவி அவருக்கு உயர்வாக தெரியுமா, இன்டிமசியாக தெரியுமா, அல்லது தன்னுடைய வேலை தளத்திலே வேலை செய்கின்ற அந்த சிற்றூழியர், அந்த மைனஸ் ஸ்டாஃப் உயர்வாக தெரியுமா, இது நீங்கள் அனுபவத்திலே எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். எனவே இதில் இருந்து தான் என்ன நடைபெறும், இதைத்தான் நான் சொல்லுவோம், இந்த இன்டிமசி நீட்ஸ் போய் அதன் பிற்பாடு இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போது அவருக்கு ஒரு அந்த 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 மனிதனினுடைய, அந்த ஆணினுடைய மனத்திலே ஒரு மூளையிலே அந்த சிற்றூழியருடைய முகம் பதிந்துவிடும். இந்த பெண் இவ்வளவு நல்ல வீட்டை ஒருவர் தொடுத்தி இருக்கிறாள் இறக்கி மாதிரி என்று சொல்லி அவர் தானாகவே எவ்வாறு சந்திர மண்டலத்துக்கு ஒரு செய்மதியை அனுப்புகின்ற போது அந்த செய்மதியை உங்களுக்கு தெரியும் திருப்புவதற்கு கன நாட்கள் எடுக்கும், சில மாதங்களும் எடுக்கும், அது முன்னாடியாக திருப்ப முடியாது. அதே போல தான் இந்த இடத்துலையும் இப்படி 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 சிறு 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 இன்டிமசி நீட்ஸ் போய், அதாவது தேவைகள் அதிகரித்து ஒரு இடத்திலே என்னுடைய மனைவியை விட என்னுடைய அலுவலகத்திலே வேலை செய்கின்ற அந்த சிற்றூழியர் நல்லம் என்ற நிலைக்கு இவர் வந்து அதன் பிற்பாடு அவர் என்ன செய்யலாம், அதே ஒரு செக்ஷுவல் ரெஸ்பான்சிவ், அதன் பிற்பாடு அது ஒரு பாலியல் ரீதியான தூண்டலுக்கு கொண்டு போய் விடும். ஒரு சிறு உதாரணம். இதற்கு அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு உதாரணத்தை நான், எனவே இந்த இடத்திலே அந்த இடத்துல யாருடைய பிழை, இவ்வாறு பிழையாக போவது, தாங்கள் பிழையாக போவதற்கு 100% மனைவியினுடைய பிழை. ஏன், ஆண் பிழை செய்தார், அவர் இரவிலே பாட்டிக்கு போயிருந்து காலம் முழுக்க நித்திர கொண்டு பிள்ளைகள் ஒரு வேலை இல்லாமல் இருந்தால், ஆனால் கடைசியிலே அங்கு பாதிக்கப்பட போவது ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறார், பெண்ணும் அந்த பெண்ணினுடைய பிள்ளைகளும். எனவே இது மற்ற மாதிரியும் நடக்கும், இது பெண்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். எனவே நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் கேட்காதவர்கள் பார்க்காத அறிமுகப்படுத்துங்கள். இதை நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்திலே இந்த மணி சின்னத்தை பெல் சைன் அமைத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலுக்கு தகவல் தேவையாக இருந்தால் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கிற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவே அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.